நாளுக்காய் கர்த்தரை நான் நன்றி துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு வசனத்தின் மூலமாக, அதாவது வார்த்தை ஆண்டவருடைய வேதத்தினுடைய வசனங்களை ஒன்று தியானிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்த ஒரு சம்பவத்தையும் நம்ம அதனோட நம்ம படித்து நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் இங்கே நிறைய கற்றுத்தரதை நம்ம உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்கிற பிள்ளைங்களா. ஒவ்வொரு நாளும் என்ன கற்றுத்தராரோ அதை நம்ம ஆசீர்வாதத்துக்கு எடுத்துக்கிட்டு நம்ம வழியில் அவர் வழியில் போகிறதுக்கு இன்னும் அதிகமாக நெருங்கி ஜீவிக்கிறதுக்கு வார்த்தைகளை தியானிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே நன்றி சொல்கிற சுவாமி. இப்போ நாங்கள் படிக்க போகிற வசனங்களிலும் அந்த நடந்த சம்பவத்தையும் நாங்கள் வாசிக்கும் பொழுது எங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்குது. எங்களுடைய வாழ்க்கையிலே அது ஆண்டவரே கிரியை செய்யத்தக்கதாக எங்களுடைய வசனம் எங்களோடு கூட பேசணுமா ஜெபிக்கிற சுவாமி. வசனங்கள் ஒருபடும் வெறுமையாக திரும்ப என்று சொல்ல வார்த்தையின்படி உங்களுடைய வார்த்தைக்கு எவ்வளோ வல்லமை உண்டு என்று இன்றைக்கி நாங்கள் படிக்க போகிற இந்த வசனத்தை நீங்கள் ஆசீர்வதித்து தந்து ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் பிரிய செய்யத்தக்கதாய் வசனங்கள் போய் செல்ல எங்கள் கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம். அவையானவர் எங்களை வழிநடத்தத்தக்கதாக நம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்திக்கொள்ளுங்க. மீதானத்துடைய பிரசனம் எங்களை தாங்கி வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். துதிக்கான மகிமையெல்லாம் அம்மக்கே செலுத்துகிறேன். இயேசு ரட்சகன் நாம் ஜெபங்களுங்க நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாட்களில் தேவன் அளிக்கும் ஆசீர்வாதம். ஆண்டவர் நமக்கு என்ன ஆசீர்வாதத்தை வச்சுருக்காரு, எப்படி ஆசீர்வாதம் நம்மளை வசனத்தின் மூலமாக நமக்கு தருவார் அப்படிங்கிற ஒரு நடந்த சம்பவத்தை நம்ம தியானிக்கலாம். அதுக்கு முன்னாடி வசனம் தான் நமக்கு முக்கியமானது. நான் ஏற்கனவே சொன்னேன். அது மாதிரி வசனத்தை தியானிச்சுட்டு நாம் அந்த நடந்த சம்பவத்தை நம்ம தியானிக்கும் பொழுது அதன் மூலமாக நமக்கு என்ன ஆண்டவர் கற்றுத்தராரோ அதை நம்ம நடைமுறையில் அதை நடத்தி செல்லும் பொழுது நம்முடைய ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரத்துக்கொள்ள முடியும். அதனால் ஒவ்வொரு நடந்த சம்பவங்களும் வசனங்களும் நம்மளோடு கூட பேச அதிகமாக நீங்கள் ஜெபத்தோடு கூட இந்த நாட்களில் நீங்கள் இதை தியானிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். முதலாவது பாருங்கள், ஆண்டவர் சொல்கிற வசனத்தை நம்ம தியானிக்கலாம். மத்தேயு 6வது அதிகாரத்தில் 33வது வசனம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம் தான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ தேவனுடைய ஆசீர்வாதம் அவருடைய வார்த்தையை நம்ம முதலிடம் வைக்கும் பொழுது அவர் நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிறார் அப்படிங்கிறத நம்ம முதலாவது தியானிச்சுட்டு நம்ம இந்த நடந்த சம்பவத்துக்குள்ளே நம்ம போகலாம். அது 2வது உலக யுத்தம் முடிஞ்ச காலத்தில் ஒரு தேசங்களில் நம்ம யுத்தங்கள்லாம் வருது பார்த்திங்களா. அந்த நடந்து முடிஞ்ச ஒரு காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை தான் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். அதாவது நடந்த சம்பவம் தான் இது, கதை கிடையாது. அதனால் ஒரு பெரிய ஊழியக்காரங்கள்லாம் நமக்கு பிரசங்கத்தில் ஒரு கதை சொல்லுவாங்க பார்த்திங்களா. அந்த மாதிரி தான் நம்ம இன்றைக்கி படிக்கலாம்னு சொல்லி இந்த மாதிரி நம்ம தியானிக்கலாம்னு சொல்லி எடுத்து நம்ம தியானிக்கலாம். அது மூலமாக பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார் கண்டிப்பாக. அதனால் ஒரு நாள் வீணாக போகாது. நம்ம வசனத்தை தியானிக்கிறதோ நம்முடைய வார்த்தையின் மூலமாக ஆண்டவரோட பேசுகிறதோ ஒரு நாள் வீணாகவே போகாது. அதுக்கேற்ற கணக்கு ஆண்டவர் பதில் நமக்கு தருவார். அடுத்ததில் அந்த இடத்துல அந்த நேரத்தில் ஒரு வாலி பட்டதாரி, அதாவது நல்லா படித்து நல்ல பட்டம் வாங்கிட்டு அவன் பாருங்கள் வேலை தேடி அலைதான். இப்போ இந்த நாட்கள்லாம் வேலை கிடைக்காம நிறைய பேர் இருக்காங்கன்னு நம்ம ஜெபிக்கணும். இந்த 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 தம்பிக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்க்கும்பொழுது நமக்கு ரொம்ப அதன் மூலமாக நிறைய பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்குங்கிறது என்னுடைய விசுவாசம். இந்த விசுவாசத்தோடு தான் இந்த நாட்களில் இந்த சம்பவத்தை நம்ம படிக்கலாம்னு சொல்லி நான் எடுத்தேன். பாருங்கள், ஒரு பட்டதாரி வேலை தேடி எங்கெல்லாமோ அலைதான். வேலை தேடி அலைகிற இடத்துல எல்லாத்துலேயுமே சொன்ன பதில் என்னென்னா, அவன் வேலை காலி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சொன்ன ஒரு இடத்துக்கு ஏறி இறங்கும் பொழுது அந்த அலுவலகத்துக்கு போகும்போது அவனுக்கு கிடைச்ச பதில் அதுதான். அந்த பதிலை அவன் கேட்டு அவன் நடந்து ஒரு பக்கமாக போய் அந்த பதிலை கேட்டு அவனுக்கு வழியில் ரொம்ப உடஞ்சி போகணும். மனம் உடஞ்சி, ஐயோ நமக்கு வேலை கிடைக்கலன்னு நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையில் இருப்போம் அப்படிங்கிற ஒரு தோல்வியை கண்ட ஒரு மனிதனாக தான் அந்த தம்பி நடந்து போயிட்டுருக்கான். நடந்து போயிட்டு இருக்கும்போது வழியில் ஒரு தேவாலயத்தை பார்க்கான். அந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னாக்கி உங்களுக்கு நம்ம நிறைய இடத்துலலாம் போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னாக்கி ஆலயத்துக்கு போனோம்னாக்கி எல்லாருமே அந்த அதில் போய் ஜெபிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். அப்போ அங்கே நம்ம பழைய காலத்துலலாம் பார்த்திங்கன்னாக்கி ஆலயத்தில் எப்போவுமே ஒரு போதகர் அந்த மாதிரி யாராவது இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் ஜெபம் பண்ணதுக்கு நிறைய பேர் போகிறத நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் அதெல்லாம் பார்த்துருக்கேன் எங்கள் ஊர்லலாம். அந்த மாதிரி நிறைய இருக்கிற அந்த மாதிரி ஊரில் இவன் போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல தேவாலயத்தை பார்த்துருக்கான். பார்த்த உடனே பார்த்திங்கன்னாக்கி அதில் நிறைய வசனங்கள்லாம் இப்போ நம்ம ஆலயத்துலலாம் வெளியே செவருலாம் எழுதி போட்டுப்பாங்க பார்த்திங்களா. அந்த மாதிரி ஒரு வாசகத்தை எழுதி போட்டதை பார்த்துருக்கான். அவனுக்கு அந்த வசனத்தை பற்றி தெரியணும்னா கூட ஆண்டவர் எப்படி நம்மளுக்கு கிரியை பண்ணுதார் அப்படிங்கக்கூடிய வசனத்தின் மூலமாக நம்மளோட கூட எப்படி பேசுகிறாருங்கிறத நம்ம இன்றைக்கி தியானிக்கலாம். அங்கே பார்த்தோம்னாக்கி
வருத்தப்பட்டு பாரஞ்சவங்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படிங்கிற அந்த வசனத்தை வந்து எழுதி போட்டிருந்ததை, மத்திய 11:28 இருக்க அந்த வசனத்தை எழுதி போட்டிருந்ததை அந்த தம்பி வாசித்த உடனே இவனுக்கு ஒரு உள்ளத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி வந்துச்சு. ஏன்னா நம்ம சோர்ந்து போகும்போது நம்மளோட கூட வசனங்கள் பேசும்பொழுது நமக்கு ஒரு புத்துணர்ச்சி வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த தம்பிக்கு வந்திருக்குது. அவன் என்ன காரணம்னாக்கி, நம்ம வந்து வேலை தேடி எங்கெல்லாமோ அலைதோம், ஆனால் வேலை காலையிலன்னு சொல்லி நம்மளை வந்து துரத்தி அடிக்காங்க, வெளியே போன்னு சொல்லி நம்மளை வந்து பட்டதாரி ஒரு படிச்சுட்டு வந்திருக்கான்னு மதிப்பு கூட கொடுக்காம நம்மளை வெளியே போன்னு சொல்கிற இந்த நாட்களில் இந்த ஆண்டவர் இந்த மாதிரி ஒரு ஆண்டவர் இருக்காருன்னு சொல்லி போட்டிருக்காங்களே, நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க நீ வான்னு சொல்லி கூப்பிடக்கூடிய ஒரு ஆண்டவர் இருக்காரா, அது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு இருக்கவரை போய் நம்ம போய் உள்ளே போய் யார்கிட்டையாவது கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வந்து அந்த தம்பி வந்து போயிருக்கான், இங்கே ஆலயத்துக்குள்ளுக்குள்ள போயிருக்கான். போன உடனே பார்த்தீங்கன்னாக்கி நிறைய ஆலயத்துக்குள்ளே போன உடனே அங்கே இருந்த ஒரு போதகர் இருந்திருக்காரு. போதகர் இருந்தவுடனே அப்போ அவர்கிட்ட கேட்டோம்னாக்கி தான் இதை பற்றி என்ன தெரியும், வசனத்தை பற்றி தெரியும். ஏன்னா இவனுக்கு வசனத்தை பற்றி தெரியலன்னா கூட அதனுடைய வாஞ்சியை வந்து அவன் வந்து அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா அவன் சூழ்நிலைக்கும் இந்த வசனத்துக்கும் அவனுக்கு எதிர்மாறாக இருக்க மாதிரி இருக்குது. எல்லாரும் வெளியே துரத்தும் போது இவர் வாங்கன்னு சொல்கிறாரே, அப்போ அதை என்னென்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டோம்னா, அவர் ஒரு போதகருங்கும்போது நல்ல செய்திகளை சொல்லுவாங்க. எப்படி ஆண்டவர் எப்படி சிலுவையில் அன்பு காட்டினார், எப்படி அவர் வந்து நமக்கு எப்படி நமக்காண்டி உயிரோடு எழுந்துச்சு இன்றைக்கி நமக்கு என்ன செய்கிறாரு, எப்படி முதலிடம் கொடுத்தோம்னா நம்ம வருத்தத்தோடு இருந்தோம்னா, நம்ம பாரப்பட்டு இருந்தோம்னா நமக்கு ஒரு உதவி செய்கிற ஒரு ஆண்டவர் அப்படின்னு சொல்லி அவர் அந்த நல்ல செய்தியை வந்து அவருக்கு சொன்ன உடனே அந்த தம்பிக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் வந்துருச்சு. சந்தோஷம் வந்து பாருங்கள், உலகமே ஐயோ உலகம் பூரா நமக்கு எடுத்துனா கூட இப்படி ஒரு வசனத்தை கொடுத்தா ஒரு ஆண்டவர் இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு பெரிய சமாதானம் அவனுக்கு. அதாவது வசனம் நம்மளுடைய உள்ளத்தில் போகும்பொழுது தான் இந்த சமாதானத்தை வந்து யாருமே சொல்லியே முடியாது. உலகம் தரக்கூடாத சமாதானத்தை தான் ஆண்டவர் தர்றது. அதனால் அந்த சமாதானத்தை அந்த தம்பி உள்ளத்தில் வந்து ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக ஊற்றி போதகர் மூலமாக அவன் அதை சொன்னதை வந்து கேட்டு அவன் வந்து ஒரு மன சமாதானத்தோட வீட்டுக்கு போகிறான்னு சொல்லி நம்ம படிக்கலாம். அப்போ வீட்டுக்கு போகும்போது அவனுக்கு வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருந்ததுன்னு சொல்லி நம்ம படிக்கலாம். ஏன்னா அவனுக்கு வந்து ஒரு விசுவாசம் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஒரு வேளை. ஆனால் அந்த போதகர் சொன்ன ஒரு வசனங்கள் வார்த்தைகள், அந்த வார்த்தையில் உள்ள அந்த காரியங்கள், அன்பு காட்டுறவர், நீங்கள் அலைஞ்சு திரிஞ்சாலும் சரி, எங்கே நீ வேலை கிடைக்காம அலைஞ்சாலும் சரி, எப்படி கஷ்டப்பட்டாலும் சரி, உனக்குன்னு ஒரு அன்பு காட்ட ஒரு நல்ல தகப்பன் மாதிரி, ஒரு தகப்பன் தாய், ஒரு அன்பு காட்டுற ஒரு நண்பன் மாதிரி, எல்லாத்துக்கும் உதவி செய்கிற ஒரு ஆண்டவர் சிலுவையில் இவ்வளவு செஞ்சு முடிச்சு நம்மளுக்கு அன்பு காட்டியிருக்காருன்னு சொல்லி அந்த போதகர் சொன்ன வார்த்தையினால அவன் வந்து ஒரு சந்தோஷத்தோட சமாதானத்தோடு தான் வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போகும்போது ஏதோ நமக்கு அதெல்லாம் அவனுக்கு இது ஒன்றுமே இருந்தாலும் நமக்கு உள்ளத்தில் ஒரு சமாதானம், அதான் அந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது நமக்கு ஒரு உள்ளத்தில் ஒரு சமாதானம் வந்துட்டுனாலே மற்ற காரியங்கள்லாம் எல்லாம் கிடைக்காத காரியங்கள் கூட ஆண்டவர் வந்து இலகுவாக நமக்கு செய்யக்கூடிய காரியங்களை செய்வாருங்கிறத அந்த தம்பி வாழ்க்கையிலேருந்து நம்ம படிக்கும். அப்போ பாருங்கள், உடனே அந்த வீட்டுக்குள்ளே போன உடனே அவனுக்கு ஒரு ஆச்சரியம் காத்துன்னு சொன்னேன் பாருங்கள். அது என்னென்னா, உடனே நீ வேலைக்கு வா சொல்லி ஒரு அவசரமான கடிதம், நீ சீக்கிரமாக உடனே வரணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கடிதம் இருந்ததை அவன் பார்த்துட்டான். நம்ம பார்த்த உடனே அவனுக்கு எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். வேலையே கிடைக்கலன்னு சொல்லி அலைஞ்சிட்டு இந்த ஒரு செய்தியை தான் ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக கேட்டிருக்கான். அப்போ அவனுக்கு சமாதானம், முதல்ல உலகம் கொடுக்காத சமாதானம் கிடைச்சிது. அடுத்தது பார்த்திங்கன்னா அவனுக்கு என்ன கிடைக்கணும் அப்படிங்கிறத வந்து முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். அப்போ தேடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய காரியங்கள் தான் இந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவன் ஆசீர்வாதமாக இருந்தான்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். இது நடந்த காரியம் தான். ஆனால் ஆண்டவர் வந்து என்ன நற்செய்தி அவர் போதகர் சொல்லியிருப்பாருன்னு பாருங்க. அவனுக்கு சமாதானம் கிடைக்கக்கூடிய காரியங்கள் வந்து நம்ம வார்த்தையில தான் இருக்குது. அவர் வந்து சொல்லியிருப்பாரு, அவர் வந்து உனக்கு வேலை கிடைக்கும் தம்பி, உனக்கு என்ன சமாதானம் இல்லையோ அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உனக்கு மேலே அன்பு வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் போதகர் சொன்ன வார்த்தை வந்து அது எபிரேயர் 13:8 பார்த்தீங்கன்னாக்கி நம் தேவன் வந்து வாக்கு மாறாதவர். அவர் என்ன நமக்கு சொல்கிறார், நம்ம அன்பு காட்டியிருக்கோம்னா அவர் அன்பு தான் வச்சுருக்காரு. அவர் அன்பு மாறவே மாறாது. அதனால் உலக அன்பு மாறினாலும் ஆண்டோடைய அன்பு மாறவே மாறாது அப்படிங்கிறத அந்த தம்பி வந்து நல்லா உணர்ந்துக்கிட்டு அவர் வந்து வேலை கிடைச்சது மாத்திரம் இல்லை, சமாதானம் கிடைச்சிது. இந்த வசனத்தின் மூலமாக அவருடைய வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பம் ஏற்படுத்தி அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்குன்னு நம்ம யோசனை பண்ணி பார்த்தோம்னாக்கி அவனுடைய ஆண்டவருக்குள்ள இன்னும் அதிகமாக நெருங்கிய ஜீவித்தில் வந்து அவன் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து தம்பியாக வந்து வாழ்ந்திருப்பாங்கிறது அந்த உண்மையான சம்பவத்திலேருந்து நம்ம கற்றுக்கலாம்.
இது வந்து ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடினதுனால தான் நமக்கு கிடைக்குமே வெளியே. அப்படி இல்லாமல் நம்ம வந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்காம போகிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னாக்கி அந்த ஒரு குறைகள் இருக்குது பார்த்திங்களா. அந்த மாதிரி குறை இல்லாதபடி இந்த தம்பியை வந்து அறியாமல் இருந்தாலும் ஆண்டவரை பற்றி அறிந்து கொண்ட பொழுது சமாதானத்தை பெற்றுக்கொண்டு ஒரு வேலை கிடைச்சது மாத்திரம் இல்லை, அவனுக்கோட உள்ளத்தில் வந்து ஒரு புதிய மாற்றங்கள் உண்டாகி அவனுடைய வாழ்க்கையே மாறி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால் நம்ம வாழ்க்கையை மாறணும்னாக்கி ஆண்டவருடைய வசனத்துக்கு முதலிடம் கொடுத்து ஆண்டவரை மாத்திரம்தான் முன்வைத்து நம்ம ஜெபிக்கணும். எப்பவுமே மனுஷனை நம்பி ஓடவே கூடாது. ஆண்டவரை நம்பி, ஆண்டவர் நம்ம மேலே அன்பு வச்சிருக்காரு, அவர் நல்லா மாறாதவர், அவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர், அவரை முதலாவது தேடுவோம், அவர் எல்லாவற்றையும் நமக்கு செய்ய வல்லமுள்ளவர் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வசனங்களின் மூலமாக நம்ம ஜெபித்து ஆண்டவருக்கு அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கணும். இந்த தம்பியை மாதிரி நம்மளையும் ஆசீர்வதிக்கிற தேவன் அவர் தான் நம்மளை ஆசீர்வதிக்கணும். மற்ற உலக ஆசீர்வாதங்கள் எல்லாம் அழிந்து போகும். தேவன் அளிக்கும் ஆசீர்வாதம் வந்து நிலை உள்ளது. அது நிலையற்ற உலகத்தில் வந்து நமக்கு ஆசீர்வாதத்தை தரக்கூடிய ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதம் தான் நிலையாக நிற்கும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தரக்கூடிய ஆண்டவரை நோக்கி இந்த தம்பி எப்படி பயணம் செஞ்சாரோ அப்படி நம்ம பயணம் செஞ்சு எதில் சோர்ந்து கிடக்கிறோமோ அந்த இடத்துல நம்மளை வந்து தூக்கி எடுக்கிற ஒரு நல்ல தகப்பன் உண்டு என்று நம்ம ஜெபித்து நம்ம அந்த நாட்களில் நம்ம கடந்து சொல்லுவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வசனங்கள்லாம் தியானிங்க. இந்த தம்பிக்கு செஞ்சது மாதிரி நம்மளுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்குன்னா நம்ம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படும் சொல்லி ஆண்டவர் சொன்ன வார்த்தையின் மூலமாக மத்திய 6:33 இருக்க வசனத்தின்படி ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் இந்த நாட்களை செய்யுங்க. நாங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற பிள்ளைகளா, அவங்களுடைய அன்பை அறிந்து கொள்கிற பிள்ளைகளா, நீங்கள் மாறாதவருங்கிறத நாங்கள் அறிந்து கொண்டு வாழுகிற பிள்ளைகளாக நாங்கள் வாழ எங்களுக்கு நீங்கள் கற்றுத்தாங்க. இந்த தம்பி அறியாத தம்பியாக இருந்தாலும் அப்படி ஒரு வசனத்தின் மூலமாக வருத்தப்பட்டு பாரஞ்சமங்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கன்னு சொல்லி கூப்பிட்ட அந்த வசனத்தின் மூலமாக அந்த தம்பியை தொட்டிங்க. அதுபோல் எங்களையும் என்ன வார்த்தையின் மூலமாக எங்களை நீங்கள் சித்தம் வைத்திருக்கீங்களோ ஆண்டவரே, அந்த வழியில் எங்களை நடத்தி சென்று இந்த வார்த்தையின் மூலமாக நாங்கள் வந்து ஜெயத்தை பெற்றுக்கொண்டு உங்களுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொண்டு வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம ஜெபத்தோடு கூட அந்த வசனங்களை தியானிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே, அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே, அருகில் தயங்கி நடைபயின்றே, அருகினில் தயங்கி நடைபயின்றே, பின்னே வாயன முன் சென்றார், பின்னே வாயன முன் சென்றார், அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே, அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே. நல்ல தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. வருத்தப்பட்டு பாரஞ்சவங்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இழப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன வார்த்தையை நாங்கள் தியானித்தோம் சுவாமி. அதே எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே கிரியை செய்யத்தக்கதாய் வழி நடத்தத்தக்கதாய் எங்களோடு கூட பேச வேண்டுமா ஜெபிக்கிற சுவாமி. நீங்கள் கொடுக்குற ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் தேட கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நீங்கள் கூப்பிடும்போது உங்களுடைய ஆண்டவர் சத்தத்தை கேட்டு நாங்களுக்கு கீழ்ப்படியே எங்களுக்கு கற்றுத்தந்தவங்க வழி நடத்தவனுமா ஜெபிக்கிற சுவாமி. இந்த தம்பிக்கு எந்த நற்செய்தி அவனுடைய சமாதானத்தை கொடுத்ததோ, அவனுக்கு நல்ல சமாதானத்தை மாத்திரமல்ல அவனுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்து முடித்ததோ, அதுபோல் எங்களுடைய வாழ்க்கையிலும் செய்து முடிக்கத்தக்கதாய் ஆண்டவரே இந்த வசனங்கள் எங்களோடு கூட பேச வேணுமா ஜெபிக்கிற சுவாமி. உங்களுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ளவும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்கிற பிள்ளைகளாகவும் காணப்பட கேட்கிற பிள்ளைகளுக்கு நீர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வேண்டுமா ஜெபிக்கிறார் சுவாமி. முதலாவது உண்மை தேடுகிற பிள்ளைகள் ஒருபொழுது வெக்கப்பட்டு போகாதபடி அவளை பாதுகாத்து அவளை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறார். நேருக்கு ஆசீர்வாதமா என் பிள்ளைகளாய் மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிற சுவாமி. அப்படிப்பட்ட வசனங்கள் ஆண்டவர வார்த்தைகளை பிள்ளைகள் தியானித்து அதுக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது
நீர் ஆண்டவரே அவர்களை எல்லாவற்றிலும் ஆசீர்வித்து மேன்மைப்படுத்தி அவருடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறீர் என்பதை அங்கே உறுதியாய் பற்றி பிடித்து கொள்ள ஜெபிக்க கற்றுத்தந்து வண்ணத்தமாக ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே நாங்கள் படித்தது போல ஆண்டவரே தேவன் அருளின ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள தம்பியை போல ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற தேவன் தாமை கிருபை செய்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். வசனங்களின் மூலமாக எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே, இன்னும் அதிகமாக பேசி எங்களை வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். உடைய பாதத்தில் அமர்ந்திருக்க கிருபை செய்யுங்க. உடைய சத்தத்தை கேட்டு அதுக்கு கீழ்ப்படியாக கற்றுத்தாங்க. நீர் அப்படி செய்து வழிநடத்த போறதுக்காக நன்றி செலுத்துறோம். உடைய ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுத்து கொண்டு இருக்கிறபடியா நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. மறுபடியும் அப்படி சமூகத்தில் வருமுறை எங்களை காத்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். துதிக்கான மயமெல்லாம் மகிழ் செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்திலே ஜெபங்களுங்க நல்ல பிதாவே.